Hello friends, welcome back to the new video. Last weekend நம்மளுக்கு லாங் வீக்கெண்டா இருந்தது இல்லையா? அந்த டைம் பார்த்துட்டு ராபிடோல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் நம்ம சொல்ல போறோம். அது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி ஹேக்கர்ஸ் எல்லாம் நம்மளை ஹேக் பண்ண போறதுன்னு நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்களே, அந்த விஷயம் தான் நம்ம பேச போறோம். எனக்கு லைவா நடந்த ஒரு விஷயம் தான். இப்போ அந்த ஃபோன் கால் பண்ணி பண்றது எல்லாமே இப்போ கொஞ்சம் மக்கள் உஷாரானதுனால இப்போ என்ன பண்றாங்கன்னா புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன, அதாவது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுமா எப்பவுமே நம்ம 11 o'clock மேலதான் வண்டி ஓட்டுறது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அதுமா நம்ம சரி லீவு நாளாச்சே கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:45 வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். லாகின் பண்ண உடனே ராபிடோ லாகின் பண்ண நம்ம யாத்திரை லாகின் பண்ணி வச்சிருந்தோம். ராபிடோல எனக்கு புக்கிங் வந்துச்சு. பெருங்குடி பிக்கப்பு ஆழ்வார்பேட்டை டிராப் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் வந்துடுச்சு. அதுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போறோம். நம்ம கால் பண்றோம். கால் பண்ணாக்கா கஸ்டமர் ரீச் ஆகல, ரிங் அடிக்குது, கஸ்டமர் எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போயிடுவோம், நம்மளுக்கு 1 kilometer தானே டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். லொக்கேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்குடி மாருதி ஷோரூம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்கு, அது முன்னாடி அங்கதான் லொக்கேஷன் போட்டிருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தாச்சுனாக்கா, அங்க போனதுக்கு அப்புறம் கால் பண்ணலான்னு ட்ரை பண்ற, நெட்வொர்க்கு வரல. சுத்தமா நெட்வொர்க்கே இல்லை. நெட்வொர்க் இருந்தா தானே நம்ம அந்த கால் ஆப்ஷன் உள்ள போயிட்டு நம்ம கால் பண்ண முடியும். அந்த மாதிரி நெட்வொர்க்கே ஓப்பன் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது மெசேஜ் அனுப்ப முடியல, காலும் பண்ண முடியல, கஸ்டமர் கேருக்கும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 100 மீட்டருக்குள்ள 50 மீட்டர் தள்ளி போனாக்கா நம்மளுக்கு நெட்வொர்க் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகும்போது நம்ம கால் பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு கால் பண்ண கஸ்டமருக்கு கால் பண்ணாக்கா அந்த லொக்கேஷன்ல தான் இருக்கும் அப்படின்றாரு அவங்க கால் பண்ணவங்க கஸ்டமரு. அவருக்கு நான் சொன்னேன், சார் அந்த லொக்கேஷன்ல நான் வந்துட்டேன், ஆளு யாருமே இல்லை, அங்கதான் நிக்கிறேன் அப்படின்னாக்கா, இல்ல ஆப்போசிட்ல ஸ்டேட் பேங்க் கிட்ட வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்பர் தான் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் ஸ்டேட் பேங்க் கிட்ட வந்தோம். ஸ்டேட் பேங்க்ன்றது பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஆப்போசிட் பில்டிங் தான். அங்க போனாலும் அங்க போகும்போதும் இந்த நெட்வொர்க்கு கட் ஆயிருக்கு. அங்க போயிட்டு நம்மளால அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆல்ரெடி கால் எடுத்து வச்சிருக்கிறதுனால, கால் நம்பர் எடுத்து வச்சுல ஆல்ரெடி, அதனால நம்மளுக்கு கால் பண்ண முடிஞ்சுது. அப்படி கால் பண்ணும்போது என்ன சொல்றான், திருப்பியும் அந்த பில்டிங் ரெண்டே வாங்க அப்படின்றான். ஃபர்ஸ்ட் வந்தோம் இல்லையா அந்த ஆஃபீஸ் பில்டிங், அங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யூட்டன் போட்டு வந்துட்டேன் திருப்பியும். இதுலயே நம்மளுக்கு சுத்திட்டு வர்றதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதுலயே வேஸ்டா போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு திருப்பியும் கால் பண்ண பாக்குற, கால் போக மாட்டேங்குது, கட் பண்ணி விடுறான். சரி என்னதான் பண்றது, கட் பண்ணி விடுறாங்க, நெட்வொர்க் சுத்தமா வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. 1/2 மணி நேரம் அவங்க பின்னாடியே வெயிட் பண்ணேன். எனக்கு முன்னாடி இன்னொரு வண்டி அங்கே நின்றுட்டு இருந்தது. நான் அதை பத்தி கவனிக்கவே இல்லை, இது எதுக்கு நிற்கிறேன், சரி எல்லாருமே வேக்கன் போட்டு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சரி நானும் பெருசா நினைக்கல. கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இவன் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டு கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேன்சல் பண்ணலான்னு பார்க்கும்போது நீங்க உங்களோட கேன்சல் பண்ணக்கூடிய லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது ராபிடோவில். நாம அன்னைக்கு அப்பதான் புக்கிங்கே எடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எந்த புக்கிங்குமே கேன்சல் பண்றது இல்லை மோஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மெசேஜ் வரணும்னு அவசியமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ஏதோ எனக்கு கரெக்டாக பெடலைன்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் தூரம் முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டேன். மூவ் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் புக்கிங் வருது. திரும்பியும் நிறைய புக்கிங் வருது இல்லையா, நம்ம அக்செப்ட் பண்றது ஒண்ணுமே அக்செப்ட் ஆகல. ஆனா திருப்பியும் புக்கிங் ஒன்று வந்துச்சு, அக்செப்ட் ஆச்சு. பெருங்குடி பிக்கப்பு ஆழ்வார்பேட்டை டிராப். சரி அது வேற பேர்ல வந்து அக்செப்ட் பண்ண உடனே நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு, வேற பேர்ல வந்தது. இருந்தாலும் ஆழ்வார்பேட்டை டிராப்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் டவுட் ஆனதுனால நான் இங்கே புக்கிங் கிடைச்ச இடத்துல இருந்து நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணும்போது கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷனுக்கு போய் பார்த்தாக்கா சேம் லொக்கேஷன், சேம் ஆஃபீஸ் பில்டிங் முன்னாடியே இருக்கு. அங்க போய் நிக்கிற அந்த இடத்துல நம்மளுக்கு நெட்வொர்க்கு கட் ஆயிடுது. அதாவது டேட்டா நெட்வொர்க்கு கட் ஆகுது. அது ஃபோன் பண்ணக்கூடிய நெட்வொர்க் இருக்கு, 2Gல இருக்கும். ஆனால் ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சைடில் நம்ம காட்டுறேன், அந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகுது. ஆனால் அந்த ஆப்பில் உள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த டேட்டா இல்லை. டேட்டா நெட்வொர்க் இன்டர்நெட் மட்டும் ஒர்க் ஆகல, மற்றபடி கால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சரி நான் கால் பண்றேன், கால் எடுக்க மாட்டேங்கிறா, கட் பண்றான். அந்த நெட்வொர்க் கட் ஆன உடனே எனக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணணும்னாக்கா நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வருது. நம்மளுக்கு எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றோமோ அந்த நெட்வொர்க்ல இருந்து மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி மெசேஜ் நம்மளோட மெசேஜுக்கு வருது. சரி நம்ம அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள லிங்க் தான் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணியாச்சுன்னாக்கா நீங்க ஹேக் பண்ணப்படுவீங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு அந்த இடத்துல தான் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 50 மீட்டர் கூட இல்லைங்க, அந்த ஆஃபீஸ் பில்டிங்கோட ஃப்ரண்ட்ல மட்டும் எப்படி ஜாம் பண்ணுவாங்க,
ஒரு நெட்வொர்க் இஷ்யூன்னாக்கா ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர் சுத்தளவில் இருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 மீட்டர் கூட இல்லாத சுத்தளவில் அது நெட்வொர்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு டவுட் வரும்போது நான் அந்த லிங்க் எதுவுமே டச் பண்ணலை. அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், பண்ணால் எடுக்கவே இல்லை. கஸ்டமருக்கு கால் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது இல்லையா, நெட் இல்லாதனால. சரி, எனக்கு டவுட் வந்ததுனால நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், அண்ணா நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னாக்கா, யாருன்னு தெரிலங்க, ஒருத்தன் இங்கேருந்து ஆழ்வார்பேட்டை டிராப்புக்கு புக் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனில் நெட்வொர்க்கே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மற்றபடி இங்கே வந்து பார்த்தாக்கா நெட்வொர்க்கே இல்லை மொபைலில் அப்படின்னா. நான் சொன்னேன், இது நான் 9:45 10 மணிலேருந்து நான் 11 மணி வரைக்கும் இது கூட போராடிட்டு இருக்கேன். சேம் லொக்கேஷன் ஆழ்வார்பேட்டை டிராப், வேற வேற பேரில் புக் பண்ணுறாங்க, வேற வேற வண்டிகளை புக் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல வர வைக்கிறாங்க. அவங்க வர வைக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்கில் வர வைக்கிறாங்க. அந்த பில்டிங்கில் மட்டும் நெட்வொர்க் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, லிங்க் அனுப்புறாங்க. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நம்ம போய் செக் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட மொபைல் ஹேக் பண்ணப்படும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்கள மாதிரி நம்ம 100 பேரை பார்க்குறவங்களா, நம்ம கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க அப்படின்றது அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்பவுமே வண்டி ஓட்டும் போது நீங்கள் வண்டியில் ராப்பிடோ ஆப்போ ஊபர் ஆப்போ எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நம்மளோட மொபைல் இன்டர்நெட்டு பேங்கிங் பண்ணுறதோ இல்லை ஜிபே பண்ணுறதோ அந்த மொபைல் கூடவே கனெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வரும்போது நம்ம போகிற அவசரத்தில் நம்ம டக்குன்னு நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு உங்களோட ஜிபேயோ இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ ஹேக் பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது என்னோட ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்கள் உஷாராக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கேம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரே ஒரு 50 மீட்டருக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த பக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரே இடத்துல பல பல வண்டிகளை புக் பண்ணி வர வைக்கிறாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு அவசியம் என்ன? நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணணும்னு யாருக்கும் தேவையில்லாமல் நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு யாருக்கும் அவசியம் கிடையாது இல்லையா? நம்மளை புக் பண்ணி வர வைக்கிறாங்க, நம்மளோட நெட்வொர்க் கட் ஆகுது, மெசேஜ் வருது. அது இல்லாமல் ராப்பிடோ ஆப் ஹேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் புக்கிங் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லிமிட் தாண்டிச்சுன்னுலாம் மெசேஜ் வர அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு அந்த லிமிட்டே கிடையாது. நம்ம எந்த புக்கிங்குமே கேன்சல் பண்ணாமல் ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. ராப்பிடோ ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இது நம்ம எப்படியெல்லாம் நம்ம சமாளித்து ஓட்டினாலும் ஏதாவது புது புது வழியில் தேடி பிடிச்சி நம்மளை ஏமாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ரொம்பவும் உஷாராக இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட பணம் எல்லாம் ஏமாந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாதே. இவனுங்க என்னமோ நம்ம பேங்க்ல என்னமோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்மள மாதிரி சாதாரண மக்களோட காசெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10,000 அவன் ஏமாற்றி எடுத்துட்டு போனாலும் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் கம்ப்ளைண்ட் பின்னாடி எல்லாம் நம்ம சுத்த முடியாது, நம்மளுக்கு தெரியாது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க. இதே நீங்க ஒரு பெரிய கார்பரேட் கிட்ட போய் ஏமாத்தி பாருங்களேன், அவங்களுக்கு ஈஸியா ஏமாத்தி கோடிகளை ஏமாத்தி எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா ஏமாத்த மாட்டான். ஏன்னாக்கா அவன் அதுக்கு பின்னாடி போய் அவனை எப்படியாவது பிடிச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க, சாதாரணமான மக்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த பைசா ஏமாத்தியாச்சுன்னா நம்மளாம் ஒரு நாள் பழப்பு இல்லை 10 நாள் பழப்பு விட்டுட்டு இவங்க பின்னாடி எல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற தைரியத்துலதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நம்ம அது போக முடியாதுன்றது உண்மையும் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம், உஷாரா இருக்கணும். எப்படியும் ஏமாத்துறதுக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். உங்க பைசாவையும் உங்க உடமையெல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். ராப்பிடோ ஓட்டுறவங்க முக்கியமா கேர்ஃபுல்லா இருங்க. ராப்பிடோ ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, ரைடரா இருந்தாலும் சரி. ரைடர் ஆப்லயும் இதே சிச்சுவேஷன் தான். செக்யூரிட்டின்றது ராப்பிடோ ஆப்ல சுத்தமா கிடையாதுன்னு தான் சொல்லணும். வெரிஃபைடு கஸ்டமர்ஸ்ன்னு எல்லாம் வரும். அதெல்லாம் எந்த அளவுக்கு வெரிஃபைடு கஸ்டமர்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியாது. டைரக்ட் கஸ்டமர் கூடவும் டிரைவர் கூடவும் லிங்க் பண்ணி நம்பர் அனுப்புறாங்க. டிரைவரும் கஸ்டமரும் டைரெக்டாக பேசுகிற மாதிரி அதே பெரிய இதுவாக பிரச்சனை உண்டாகும். ஊபர்ல எல்லாம் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேருக்கு போயிட்டு கால் வரதுன்றது எப்போச்சும் ஒரு வாட்டி தான் வருது ராப்பிடோவில். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செக்யூர்டான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் ராப்பிடோ இன்னும் ஈஸியாக வளரும். இந்த மாதிரி எல்லாம் சேஃப்டி கொடுத்தா தான். சேஃப்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு, ரைடருக்கும் பிரச்சனை, டிரைவருக்கும் பிரச்சனை. அது ராப்பிடோவுக்கும் பிற்காலத்தில் பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, பத்திரமா ஓட்டுங்க. நன்றி, வணக்கம்.